இது என்னத்த இது இப்படி பொதிய இந்த சென்னி போல இப்ப இது வெளியில தூக்கி போட்டு கழுவனா? ஒரு டிவி வாங்கி வச்சிரு, டிவி வாங்கி வச்சா மட்டும் போறாரு, அப்பா தொடக்கணும் தெரியாதா? ஐயோ ஐயோ தள்ள, இது என்னத்த இது? ஏன்னா மாப்பிள்ள புதுசா வாங்கின டிவியா துறப்பாச்சு தொடச்சியா இல்ல கிளவி? அது எத்தனை ரூபான்னு தெரியுமா கிளவி? 40,000 ரூபாய். 40,000 ரூபாய் எத்தனை சைபர் உண்டுன்னு தெரியுமா கிளவி? என்ன சொன்ன? ஒரே மாப்பிள்ள என்னைட்டு வர மாப்பிள்ள ஆனே என்னைட்டு நீங்க வந்த இங்க இருக்கிறது என்ன என்ன ஓ வாங்கினதாக? அதை நான் துறப்ப வச்சு அடிப்பேன், தண்ணியை ஓடிட்டு கழுவும். அதை கேட்க நீ அருட்டி? நான் காலை தூக்கி வச்சு சவுட்டுவேன், துறப்ப வச்சு தூப்பேன். அதை கேட்க நீ அருட்டி? துறப்பா எடுக்கலவி, துறப்பா எடுக்க முடியாது போட்டி. முடியாது இல்ல. இன்னும் எனக்கு தெரியும் அந்த வீட்டுல நான் பெருசா நீ பெருசான்னு. பாப்பா முட்டி யாரு பெருசுன்னு? ஓ பாப்போம். எருமை உள்ள என்ன செய்துட்டு இருக்க? வெளியில வேலை செல்லக்குட்டி, இங்க ஒண்ணு வருவியலா? ஏன் என்ன கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புற வரட்டா? வேலை எங்க? நேருங்க, உங்களுக்கு பெருசு நான் தானே. செல்லுமான நான் தான் பெருசுன்னு சொல்லுங்க. நான் தான் பெருசுன்னு. அம்மா தான் எனக்கு பெருசா இருந்தாலும் நீயே எனக்கு பெருசுதான். என்னத்த? அப்ப நான் தான் பெருசு. எனக்கு மோனு என்கிட்ட நல்ல ஸ்நேகம் உண்டு. நான் அவனை அப்படிதான் வளர்த்தேன். உங்களுக்கு பெருசு கொம்மை தானே, வேறுங்க கல்ல என்ன? எங்கட்டி போற ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தாலும் முங்கி சாப்பிடாதட்டி. உங்களுக்கு கொம்மை தான் பெருசு இல்ல, நாக்கையும் தொங்க போட்டு வேறுங்க வெட்டி எடுத்து தரோம் நாக்க. அவ போட்டு மண்ணு, நான் உன்ன ஒரு கிளாஸ் டீ போட்டு தரட்டா? எனக்கு வேண்டாம். கார்லிஸோ பூஸ்டோ போட்டு கலக்கி தரட்டா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒண்ணு போய் தெரியல. நல்ல டயர்டா இருக்கு. உங்களுக்கு கொம்மை தானே பெருசு, கொம்மையை மட்டியில போய் கிடாங்க. சரிதான், 2.5 மாட்டு என்ன கொல்லுவியலா? தண்ணி மோட்டரோடு போடுவியா? உங்களுக்கு பெருசு கொம்மை தானே, கொம்மையிட்ட போய் சொல்லுங்க. ஏன் கோவம் மாட்டாருக்கிய? நான் சொன்னேன் இந்த அம்மா தான் பெருசு. நான் சொன்னது மாறி போச்சு பாத்தீங்க. ஏன்னா ஏற்றவும் பெருசு நீ தான் பாத்தீங்க. இது மாற்றி சொல்லுவியலா? ஏன் என்ன வேலை நம்பிக்கை இல்லையா? இனி மாற்றி சொல்லுவியலா? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா எனக்கு பெருசு நீ தான் பாத்தீங்க. பத்து வாரம் வழி தெரியாதா போல. அம்மா சாப்பிட்டா? 10 வாரம் வழி தெரியாதா போல. நான் டீ குடிச்சதே போல. எனக்கு ஒண்ணு வேண்டாம். 10 வாரம் வழி தெரியாதவன் எனக்கு ஒண்ணு வேண்டாம். உன்னை பெண்டாட்டி கொண்டு கொடு. யாரையும் காணல. கரிமண்டா இங்கே நிக்குது. ஏன் என்ன? உங்க வீட்டுல டிவி சவுண்ட் ஒண்ணு குறைச்சு வச்சக்கூடாத? என்னத்த கேட்க இல்லையா? உங்க வீட்டுல டிவி சவுண்ட் ஒண்ணு குறைச்சு வச்சக்கூடாதா? பின்ன என்னத்த டிவி அங்கே வச்சிருக்கு? எனக்கு அவன் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கான் பாத்துருங்க. உங்க டிவி சவுண்ட்னால வீட்டுல இருந்து படிச்ச முடியாத பாத்துருங்க. உனவும் 10ஆம் கிளாஸ் படிச்சியான்னு நான் என்ன செய்யனா? கொஞ்சம் சவுண்ட குறைச்சு வைங்க. இல்லனா என்ன செய்வியோ? இல்லனா என்ன செய்யணும் எனக்கு தெரியும். மரியாதையா பேர் இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இங்க என்ன பிரச்சனை காலத்தே? கேட்டியா பிள்ளை? பிள்ளையா? யாது வழி இல்ல. போல போல வீட்டுல பெரிய ஆளோட யாரையும் எங்களை கூட்டிட்டு வரல.
என்ன பிள்ளை நீ இப்படி சொல்லிய முதல்ல நான் என்ன சொல்லி நினைக்காளு போல இல்லன்னா மூஞ்சியோட சூடு தண்ணியை வீத்தி போடுவோம் பாத்துக்க. மாமியை சூடு தண்ணி எடுக்கட்டா? வேண்டாம் மருமலை, ஏற்கனவே 4-5 தடவை சூடு தண்ணி வீத்தின போலதான் இருக்கு அவனு மூஞ்சி. இங்க நேத்தையும் மாமி சுட்ட வடை இருக்கு பார்த்தா, எடுத்து எறிஞ்சனையும் மண்டை உடஞ்சு போவோம் பாத்துக்க. இனிமேல ஒண்ணு இங்க கண்டனையும் சீனியை உறிஞ்சு எடுத்து போடுவோம் பாத்துக்க. என்னத்த மாமி இங்க பிரச்சனை? நம்ம வாங்கின டிவில சவுண்ட குறைச்சோம், அது செல்லகாக வந்துட்டீங்க. இறந்தும் கட்ட பையனை ஒன்னும் சௌரியத்துல இங்க டிவி போட்டியது, நீ வேணுமே கதவை போட்டு வீட்டுக்குள்ள இருல. அதுக்கு முடியலன்னா வீடை வித்துட்டு எங்கே போல? எப்படி வீட்டை விலையை கொடுப்போமா? குடிக்காதனா செல்லு, நாங்களே வாங்கல. உங்கள்ட்ட சொல்ல வந்தேன் இல்ல, முதல்ல என்ன சொல்லலாம் சின்ன ஞாபகம் இல்ல. இனி மேல இந்த ஏரியா பக்கம் கண்டனைக்கு சீனியை உறிஞ்சு எடுத்து போடுவோம் பாத்துக்க. மருமகளோட மாமியார் எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு, யாவது சந்தை ரெட்டு பிடிச்சிட்டு வந்தானோட. என்ன 2 பேருக்கா? மாமிட்ட ஒருத்தன் சண்டை பிடிச்ச அவனை சும்மா விடாக்கா. நேத்து ஒரு 2 பேரும் கீரிய மாமா போல இருந்தியா, என்ன எப்படியா ஒண்ணா நீ? மாமியாருக்கு மருமகளுக்கும் 1000 இருக்கு, அதுல நீ தலை போடாத. இப்ப மாமி சொன்னது புரிஞ்சில்ல? சரிதான், அப்ப நான் தான் பைத்தியாருந்தேன்.